ஏன் அவ கால் எடுக்கலன்னு வேற தெரியலையே. சரி எகைன் கால் பண்ணி பார்ப்போமா? இல்ல வேணாம், அவங்க வீட்டுல யாராவது வந்திருந்தா மாட்டிப்போம். தேவையில்லாத வேலை. அருணே, அம்மா வெளியே போயிட்டு வந்ததுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி குடுறா. வரமா. அருணே, இது யாரோ நர்மூனு கால் வருது. உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா, எனக்குதான். ஆமாமா, கொடுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க நர்மு. என்னத்த சொல்றது? உங்களை கரெக்டா 7 மணிக்கு கால் பண்ண சொன்னேன்ல, ஏன் பண்ணல? நான் கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல. எடுக்கலனா அப்படியே போயிருவீங்களா? இல்ல, உங்க வீட்ல என்ன சிச்சுவேஷனே தெரியாம நான் பாட்டுக்கு கால் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதனாலதான் கால் பண்ணல. சும்மா சொல்லாதீங்க. என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணல. நானே தான் என் நம்பர் கொடுத்து விட்டு என்கிட்ட பேச சொல்லணுமா? இல்ல, சஸ்பெண்ட் ஆனது, கேம் ப்ளே பண்ண முடியாம போனது எல்லாத்தையும் நினைச்சு டிப்ரெஷன் ஆகி அப்படியே இருந்துட்டேன். நீங்க அங்க சும்மா உட்காந்துட்டு இருங்க. ஸ்கூல்ல அந்த சீன்கள் உங்களை பொறுக்கின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாசா கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பழையபடி மாறி நீங்க ஸ்கூலுக்கு வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ ஆசைப்பட்டு இல்ல, நான் கண்டிப்பா இல்ல சொல்லல, செஞ்சு காட்டுறேன். சரி, ஓகே. எங்க அம்மா வந்துட்டாங்க. நீங்க இனிமேல் கால் பண்ணாதீங்க. நானா கால் பண்ண மட்டும் எடுங்க. நாளைக்கு நான் கூப்பிடுறேன். பை. சரி, ஓகே. கம் பேக். பயங்கரமா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க.